முருகனின் பிறப்புக் கதை பல்வேறு புராணங்களில் பல்வேறு விதமாக கூறப்பட்டாலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கதை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. தேவர்களை அசுரர்களின் கொடுமையிலிருந்து காப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. இந்த தீப்பொறிகளை வாயு பகவான் சுமந்து சென்று சரவண பொய்கை என்ற குளத்தில் உள்ள தாமரை மலர்களில் சேர்த்தார். அந்த 6 தீப்பொறிகளும் 6 அழகான குழந்தைகளாக மாறின. இந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் 6 பேரும் வளர்த்தனர். ஒரு நாள் பார்வதி தேவி அந்த குழந்தைகளைக் காண சரவண பொய்கைக்கு வந்தார். 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் அன்புடன் அணைக்க, அந்த குழந்தைகள் அனைத்தும் ஒரு சேர இணைந்து ஒரே குழந்தையாக 6 முகங்களையும் 12 கைகளையும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றின. இப்படி பிறந்ததால்தான் முருகப்பெருமானுக்கு ஆறுமுகம், கார்த்திகேயன், சரவண பவன் போன்ற பெயர்கள் வந்தன. சூரபத்மன் என்ற அசுரனை அழித்து தேவர்களை காத்தருளவே முருகப்பெருமான் அவதரித்தார். மேலும் அறிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.